பிரான்சில் ஈழத்தமிழ் பெண் ஒருவர் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சின் 51வது பிராந்தியத்தில் உள்ள ரேம்ஸ் நகரில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட 41 வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலியான முறைப்பாட்டினை வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த குற்றச்சாட்டின் கீழ் பிரித்தானியாவின் லண்டனில் வசிக்கும் 41 வயதான ஈழத்தமிழர் போலீசாரினால் தேடப்பட்டு வருகிறார். லண்டனில் வசிக்கும் 41 வயதான குடும்பஸ்தர் பிரான்சில் வசிக்கும் தனது நண்பியை நேரில் சந்திக்க அவரின் வீட்டுக்கு சென்றுள்ளார். சில நாட்களின் பின்னர் தனது வீட்டிலிருந்து 50 பவுண்ட் தங்க நகைகள் திருடப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையின் போது திட்டமிட்ட வகையில் இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. லண்டன் வாசி பெண்ணின் வீட்டுக்கு வரும் சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த சிசிடிவி கேமரா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் முறைப்பாடு வழங்கிய ஈழத்தமிழ் பெண்ணின் வீட்டின் கதவு மற்றும் அலமாரி குறித்த இருவராலும் உடைக்கப்பட்டு திருடன் உடைத்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். லண்டனில் இருந்து வந்த தனது நண்பருக்கு 50 பவுண்ட் நகைகளை கொடுத்த நிலையில் வீட்டில் தப்பிக்கும் நோக்கில் பொய்யான வழக்கு பதிவு செய்து காப்புறுதி பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.